பாகம் 2. சர்வதேச அகதி அரசியல். 1. மேற்கு நாடுகளும் அகதிகளும். நான் நீண்டகாலம் மேற்கு ஐரோப்பாவில் வாழ்ந்து வருவதால் அப்பகுதிகள் குறித்து இதில் சற்றே விரிவாக அலசுகிறேன். அவ்வப்போது பிற கண்டங்களை பற்றிய குறிப்புகளும் வரும். முதலில் மேற்குலக நாடுகள் அகதி தஞ்சம் கோருவதற்கு புகலிடம் வழங்கும் அரசியலை பார்ப்போம். இந்த அரசியல் புரிதல்தான் மேற்கில் உள்ள தமிழ் அகதிகளின் பிரச்சனைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். புகலிடம் வழங்கும் அரசியல் என்பது ஒரு அரசியல் கொள்கை. மேற்குலக நாடுகளில் எதற்கெடுத்தாலும் ஒரு கொள்கையை வகுத்து விடுவார்கள். அதனை அடுத்து வரும் அரசாங்கங்களும் கச்சிதமாக பின்பற்றும். ஒரு கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வருவது பாராளுமன்ற பெரும்பான்மையை பொறுத்துள்ளது. மேற்குலக நாடுகளில் ஆளும் கட்சிகள் பொதுவாக முதலாளித்துவத்தை தீவிரமாக ஆதரிக்கும் கட்சிகளாக இருக்கும். கொள்கை ரீதியாக பெருமளவு உடன்படிக்கை செய்து கொள்ளும் கட்சிகளாகவும் அவை இருப்பதால் அகதிகளை தமது வாக்கு வங்கியாக அவர்கள் கருதவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்படாத அமைச்சு அதிகாரிகளை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. மக்களிடமிருந்து அந்நியப்பட்ட இந்த அதிகாரிகள் பெருமளவு நேரம் புள்ளி விவரங்களை அறிக்கையையும் படிப்பதில் நேரம் செலவிடுகின்றனர். இவர்களுக்கு அகதிகள் மன உணர்வை புரிந்து கொள்ளும் தன்மை கிடையாது. சுருக்கமாக சொன்னால், இந்த அதிகாரிகளின் கண்களுக்கு இலக்குகள் மட்டுமே தெரியும், மனிதர்கள் அல்ல. அகதிகளை விசாரணை செய்யும் அதிகாரி ஒருவராகவும் விண்ணப்பத்தை பரிசீலித்து முடிவெடுப்பது இன்னொரு அதிகாரியாகவும் இருக்கும். ஐரோப்பா ஒரு குடியேற்ற நாடல்ல என்று இன்றைய அரசியல்வாதிகள் கூறி வருகின்றனர். அது உண்மையா? நாம் ஐரோப்பிய நாடுகளின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவை காலத்துக்கு காலம் சேர்ந்த குடியானவர்களால் தான் வளம் பெற்றுள்ளன என்பது தெரிய வரும். ரோமானியர்கள் காலத்தில் ஜெர்மனியில் இருந்து சென்று குடியேறிய ஆங்கிலேய சாக்சன் இனத்தைச் சேர்ந்தவர்களே இன்றைய இங்கிலாந்தின் குடிமக்கள். அவர்களுடன் பிற்காலத்தில் வந்த நார்வீஜியர்களும் கலந்தனர். நாம் தமிழில் பயன்படுத்தும் ஆங்கிலேயர் என்ற வார்த்தை போர்த்துகீசிய மூலத்தை கொண்டது. ரோமன் குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் அந்த பதத்தை தற்போதும் பாவிக்கின்றன. பண்டைய ஐரோப்பாவில் அவர்கள் ஆங்கில இனம் என்றே அறியப்பட்டனர். அதே போல பிரான்சில் பிரிட்டன் என்ற மாகாணம் உள்ளது. அந்த மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் பிரித்தானிய மொழி பேசுகிறார்கள், ஆங்கிலம் அல்ல. பிரிட்டன் என்ற சொல் அங்கிருந்துதான் வந்தது. அவர்களுடைய மூதாதையர்கள் பிரிட்டனில் இருந்து பிரான்சுக்கு குடிபெயர்ந்த செல்டிக் இன மக்கள். பிரான்ஸ் என்ற பெயர் ஜெர்மனியிலிருந்து வந்து குடியேறிய பிரங்கன் என்ற இனத்திலிருந்து வந்தது. இவ்வாறு இன்றைய ஐரோப்பிய தேசங்களின் பெயர்களே நாடுகளுக்கு இடையிலான குடியேறிகளின் பெயராக உள்ளன. சரி, பண்டைய சரித்திரம் மட்டும்தான் அப்படியா? ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய நவீன வரலாறு என்ன சொல்கிறது? அகதிகள் என்ற நவீன கால தோற்றப்பாடு மதங்களின் போருக்கு பின்னர்தான் ஆரம்பமாகிறது. ஒரு காலத்தில் கத்தோலிக்க மதம் மட்டுமே சர்வாதிகாரமாக ஐரோப்பா முழுவதும் ஆண்டு வந்தது. அதற்கு சவாலாக வரும் எந்த சக்தியும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டது. ஆனால் ஜெர்மனியில் லூதர், பிரான்சில் கால்வின் ஆகிய மதகுருமார்கள் புரொட்டஸ்டன்ட் பிரிவை வெற்றிகரமாக ஸ்தாபித்தனர். ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் அரசர்கள் லூதரின் கொள்கையை அரச மதமாக அங்கீகரித்தனர். ஆனால் பிரான்ஸ், போர்த்துக்கல் ஆகிய நாடுகளில் கெல்வினை பின்பற்றியவர்கள் தேடி தேடி கொல்லப்பட்டனர். அதனால் அவரை பின்பற்றிய பலர் புரொட்டஸ்டன்ட் நெதர்லாந்துக்கு தப்பி ஓடிய தஞ்சம் புகுந்தனர். பிரெஞ்சு புரட்சி காலத்திலும் இது தொடர்ந்தது. அப்போது புரட்சி நாடாக பிரான்ஸை தவிர பிற நாடுகளின் மன்னராட்சி நிலவியது. மன்னரை எதிர்க்கும் குடியரசுவாதிகள் பலர் பிரான்சில் அரசியல் தஞ்சம் கோரினர். புதிய பிரான்ஸ் குடியரசில் ஆங்கிலேய, ஜெர்மனிய அரசியல் அகதிகள் தங்கியிருந்தனர். அங்கிருந்தபடியே தமது குடியரசு இயக்கத்தை வழிநடத்தினர். மேற்குறிப்பிட்ட உதாரணங்களில் இருந்து ஒரு உண்மை புலனாகும். அகதி தஞ்சம் கோருவோர்களின் அரசியல் கொள்கை என்ன என்பதை பார்த்த பிறகே, அவை தம்மோடு ஒத்துப்போகின்றவா என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகே எந்த நாடும் அரசியல் தஞ்சம் வழங்க விரும்புகின்றது. இந்த அரசியல் சகோதரத்துவம் இன்று வரை ஐரோப்பிய நாடுகளின் எழுதப்படாத சட்டமாக உள்ளது. 2. மீறப்படும் மனித உரிமைகள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜார்ஜ் மன்னனின் ரஷ்யாவில் யூதர்களுக்கு எதிரான இனக்கலவரம் நடந்தது. யூதர்களாக பிறந்த ஒரே குற்றத்திற்காக லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இதனால் பெருமளவு யூத அகதிகள் மேற்கு ஐரோப்பாவை நோக்கி ஓடினார்கள். மேற்கில் அவர்களுக்கு புகலிடம் மறுக்கப்பட்டது. ஐரோப்பா முழுவதும் யூதர்களுக்கு எதிரான இன மத வெறுப்புணர்வுகள் மேலோங்கி இருந்த காலகட்டம் அது.
பல சிரமங்களுக்கு மத்தியில் யூதர்கள் மேற்கில் தங்க முடிந்தாலும் புகலிடத்தில் அவர்கள் இரண்டாந்தர பிரஜைகளாக நடத்தப்பட்டனர். இதனால் ஹிட்லரின் ஜெர்மனி யூத இனப்படுகொலையை நடத்திய போது அது பலருக்கு அதிர்ச்சிகரமாக இல்லை. இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது பெரும்பான்மை சிங்களவர்கள் மௌனமாக இருந்ததையும், இந்தியாவில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட போது பெரும்பான்மை இந்துக்கள் மௌனமாக இருந்ததையும் இதோடு ஒப்பிட்டு கொள்ளலாம். ஆயிரக்கணக்கான யூத அகதிகள் சுவிட்சர்லாந்து போன்ற நடுநிலை நாடுகளில் புகலிடம் தேடினார்கள். ஆனால் நடுநிலை சுவிட்சர்லாந்து ஆதரவற்ற அகதிகளை பிடித்து ஹிட்லரின் அரசாங்கத்திடம் ஒப்படைத்தது. ஆரம்பத்தில் ஹிட்லர் மட்டுமே இனவெறி அரசியலை நடத்தி வந்தான். ஜெர்மனியை சுற்றியிருந்த பிற ஐரோப்பிய அரசுகள் பகிரங்கமாக யூத இனவிரோதத்தை காட்டவில்லை. இருப்பினும் தமது நாடுகளில் தஞ்சம் கோரிய யூத அகதிகளை ஜெர்மனிக்கே திருப்பி அனுப்பவும் அவர்கள் தயங்கவில்லை. அமெரிக்க யூதர்கள் சிலரின் முயற்சியால் ஒரு தொகை ஐரோப்பிய யூதர்கள் இனப்படுகொலையிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். இருப்பினும் அமெரிக்காவுக்கு கப்பலில் கொண்டு செல்லப்பட்ட யூத அகதிகளை அமெரிக்க அரசு தற்காலிகமாகவே ஏற்றுக்கொண்டது. குறிப்பிட்ட காலம் யூத அகதிகளை தடுப்பு முகாமுக்குள் அடைத்து வைத்தது ஐரோப்பாவில் போர் முடிந்த பின்னர் திருப்பி அனுப்பப்போவதாக பயமுறுத்தியது. மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இப்போதைய மூன்றாம் உலக நாடுகளின் அரசுகளை விட மோசமாக நடந்து கொண்டன. இன மத அரசியல் கசப்புத்தன்மை எதுவும் அவர்களிடம் அன்று இருக்கவில்லை. கத்தோலிக்க நாட்டில் புரோட்டஸ்டன்ட் மதப்பிரிவினர் வேட்டையாடப்பட்டனர். புரோட்டஸ்டன்ட் நாட்டில் கத்தோலிக்கர்கள் அடக்கப்பட்டனர். எல்லா நாடுகளிலும் சோசலிஸ்டுகள் அழிக்கப்பட்டனர். இரண்டாம் உலகப்போர் வரையில் ஜனநாயகம், மனித உரிமை பற்றி ஆட்சியாளர்கள் அக்கறைப்படவில்லை. ஆனால் போர் முடிவுக்கு வந்த மறுநாளே அவர்கள் புனிதர்களாக மாறிவிட்டது அதிசயம். இவர்கள் நடத்தையில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? நாசிசத்தில் இருந்து மேற்கு ஐரோப்பாவை விடுதலை செய்த அமெரிக்கா ஆண்டவரின் ஆசீர்வாதம் என்று சிலர் சொல்கிறார்கள். அது சரியா? இரண்டாம் உலகப்போர் முடிவடைந்த பின்னர் ஐரோப்பியர்கள் அனைத்தையும் இழந்து பரம ஏழைகளானார். எங்கும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் இதே போன்ற சூழ்நிலையில் புரட்சி வெடித்து கம்யூனிச சோவியத் உருவானதை ஆட்சியாளர்கள் ஒரு கணம் நினைவுபடுத்தி கொண்டனர். அதே நேரம் அவர்களுக்கு இன்னொரு அச்சமும் தொற்றிக்கொண்டது. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சோவியத் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தன. அங்கே கம்யூனிச கட்சிகள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் சோசலிச பொருளாதாரத்தை முன்னெடுத்தனர். போரில் ஏற்பட்ட இழப்புகளையும் மீறி சோவியத் யூனியன் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவி செய்தது. 5 10 திட்டங்கள் தீட்டப்பட்டு பொருளாதாரம் துரித கதியில் வளர்ச்சி அடைந்தது. யுகோஸ்லாவியா மட்டுமே அமெரிக்க கடனுதவியை பெற விரும்பியது. ஒரு காலத்தில் வல்லரசுகளாக இருந்த பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகளும் போரில் அனைத்தையும் இழந்து நின்றன. ஜெர்மனி பூரண அழிவுக்கு உள்ளாகியது. இந்த அழிவில் இருந்து முதலாளித்துவ மேற்கு ஐரோப்பா சோசலிச நாடுகளை விட அதிக வேகத்தில் வளர வேண்டும் என்ற போட்டி ஏற்பட்டது. மார்ஷல் திட்டம் என்ற பெயரில் அமெரிக்கா ஐரோப்பாவை மீள கட்டியெழுப்ப $பில்லியன் கொட்டியது. இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா சிறிதளவே பாதிக்கப்பட்டது. போரில் ஈடுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்றதன் மூலம் அளவு கடந்த லாபத்தை சம்பாதித்தது. ஆகவே பிற நாடுகளுக்கு கடன் வழங்கும் அளவுக்கு அமெரிக்காவிடம் தாராளமாகவே பணம் இருந்தது. எப்பாடுபட்டாவது மேற்கு ஐரோப்பிய நாடுகளை சோசலிசத்தை நாடவிடாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வேண்டிய அளவு பணத்தை கொட்டியது. இந்த அரசியல் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் 1990க்கு பிறகு சோசலிசத்தை துறந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் தமக்கும் அமெரிக்கா மார்ஷல் திட்டம் போல பணத்தை கொட்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனது வேறு கதை. 3. பனிப்போர் அகதிகள். பனிப்போர் மேற்கே முதலாளித்துவ முகாம், கிழக்கே சோசலிச முகாம் என்று ஐரோப்பாவை இரண்டாக பிரித்தது. இந்த இரு பிரதேசங்களுக்கு இடையே இரும்புத்திரை இருப்பதாக சொல்லப்பட்டது. மேற்கு ஐரோப்பா தன்னை சுதந்திரமான ஜனநாயக நாடுகள் என்று அழைத்து கொண்டது. அதற்கு மாறாக கிழக்கு ஐரோப்பாவில், அதாவது இரும்புத்திரைக்கு அப்பால், கம்யூனிச சர்வாதிகாரத்தின் கீழ் மக்கள் அடிமைகளாக வாழ்வதாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. நீண்ட காலமாக ஒன்றோடு ஒன்று வர்த்தக கலாச்சார தொடர்புகள் கொண்டிருந்த ஐரோப்பிய நாடுகள் சித்தாந்த ரீதியாக இரண்டாக பிரிந்தன. காலப்போக்கில் எதிரெதிரான கோட்பாடுகளை கொண்ட நாடுகள் தமது அரசியலோடு ஒத்துப்போனவர்களுடன் மட்டுமே நட்பாக இருக்க விரும்பின. ஐரோப்பிய மக்களை அரசியல் இரண்டாக பிரித்தது. கம்யூனிச எதிர்ப்பு பிரச்சாரம் 90% மேற்கு ஐரோப்பிய மக்களை நம்ப வைப்பதில் வெற்றி கண்டுள்ளது.
அதற்கு காரணம் அனைத்து தொழில்களுக்கும் அதிக சம்பளம், வேலையற்றவர்களுக்கு உபகார சம்பளம், உயர்ந்த வாழ்க்கை வசதி, வருடத்தில் 1 மாதம் விடுமுறையில் வெளிநாடுகளுக்கு சென்று உல்லாசமாக பொழுதை போக்க வசதி என்று பணியாளர்களுக்கு தாராளமாக வாரி வழங்கியதுதான். இந்த வசதிகள் யாவும் மேற்குலக மக்களை அரசின் பின்னால் அணிதிரள வைத்தது. மேலே குறிப்பிடப்பட்ட இந்த வசதிகள் ஓரளவுக்கேனும் சோசலிச நாடுகளில் வாழ்ந்த மக்களுக்கும் கிடைத்து வந்தன. ஆனால் அது பற்றி மேற்குலக மக்களுக்கு எதுவுமே தெரியாது. தமது அரசுகள் சோசலிசத்தை நலன்புரி அரசு என்ற மாற்றுப் பெயருடன் நடைமுறைப்படுத்துவதை கூட அவர்கள் அறியவில்லை. அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கை வசதி என்னும்போது அதற்கென செலவு இருக்கும் அல்லவா? அந்த செலவை எப்படி ஈடுகட்டினார்கள்? உதாரணத்துக்கு, தொழிலாளியின் சம்பளம் அதிகரித்தால் உற்பத்தியில் பொருளின் விலையும் அதிகரிக்கும் அல்லவா? எனில் அவற்றை யார் வாங்குவார்கள்? எனவேதான் சாதாரண தொழிலாளர்களுக்கும் வசதியான வாழ்க்கை முறை அளிக்கப்பட்டது. தொழிலாளர்களின் சம்பளம் பல மடங்கு அதிகரித்தது. மறுபக்கம் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விலையும் ஏறியது. இவை அனைத்தும் அரசு வாங்கிய மானியத்தால் சாத்தியமானது. அரசுக்கு அமெரிக்கா கடன் கொடுத்தது. அவசரமில்லை, நீண்டகால தவணையில் அளிக்கிறோம் என்று சலுகை அளித்தது. அதிக விலையுள்ள ஐரோப்பிய உற்பத்தி பொருட்களை அமெரிக்காவே வாங்கி கொண்டது. முன்னாள் காலனிய நாடுகளை சுரண்டி தனது மக்களுக்கு கொடுத்த கதை தனியே விவரிக்கப்பட வேண்டியது. 3ஆம் உலக நாடுகளின் அகதிகளுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயம் அது. சோசலிச கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்த மக்களுக்கு மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் எதுவுமே தெரியாது. தினசரி மேற்கிலிருந்து ஒளிபரப்பப்படும் சுதந்திர ஐரோப்பிய வானொலி மேற்குலகை பற்றி வசீகரமான கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தது. போலிஷ், செக், ஹங்கேரியன், ரஷ்யன் என்ற அனைத்து கிழக்கு ஐரோப்பிய மொழிகளுக்கும் தனித்தனி சேவைகளை அந்த பிரச்சார வானொலிகள் நடத்தி கொண்டிருந்தன. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பிபிசி போன்ற பொறுப்புள்ள வானொலிகளும் கிழக்கு ஐரோப்பிய நேயர்களை குறிவைத்து இயக்கி கொண்டிருந்தது. அவர்கள் ஒளிபரப்பிய செய்திகள் எப்படி இருக்கும்? கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் உணவு தட்டுப்பாடு. மேற்கு ஐரோப்பாவில் அளவுக்கு மிஞ்சிய உணவு கிடைக்கிறது. கிழக்கில் வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு அடக்குமுறை. மேற்கில் ஜனாதிபதியையே போக்கிரி என்று சொல்லும் அளவுக்கு சுதந்திரம். கிழக்கில் வண்டி வாங்குவதென்றால் வருடக்கணக்கில் காத்திருக்க வேண்டும். மேற்கில் வருடத்துக்கு ஒரு வண்டி மாற்றுகிறார்கள். கிழக்கில் பணம் சேர்த்து வைத்திருக்க முடியாது. மேற்கில் வியாபாரம் செய்து ஒரு சில மாதங்களிலேயே லட்சாதிபதியாகிறார்கள். சோசலிச நாடுகளின் அரசின் தடையையும் மீறி மக்கள் இந்த பிரச்சாரங்களை செவிமெடுத்தார்கள். அவற்றை கேட்டுவிட்டு மேற்குலக சொர்க்கம் பற்றிய கனவுகளில் மூழ்கியிருந்தார்கள். 1956ஆம் ஆண்டு ஹங்கேரியில் சோசலிச அரசுக்கு எதிரான கிளர்ச்சி வெடித்தது. சோவியத் படைகளால் ஹங்கேரிய கிளர்ச்சி நசுக்கப்பட்டதை தொடர்ந்து லட்சக்கணக்கில் ஹங்கேரியன் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சம் புகுந்தனர். கிளர்ச்சியில் பங்கு பெற்றவர்கள், அவர்களது குடும்பங்கள் தவிர பொருளாதார காரணங்களுக்காக புலம்பெயர்ந்த எல்லோரையும் கம்யூனிச எதிர்ப்பு போராளிகளாக மேற்கு வரவேற்றது. முதலில் எல்லையில் இருக்கும் அயல்நாடான ஆஸ்திரியாவுக்குத்தான் ஹங்கேரிய அகதிகள் சென்றனர். அங்கிருந்து சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் தம் பங்குக்கு பெருமளவு அகதிகளை பெற்றுக்கொண்டன. நெதர்லாந்து தன்னை மிகவும் தீவிரமான கம்யூனிச எதிர்ப்பு நாடாக காட்டிக்கொண்டது. ஹங்கேரிய கிளர்ச்சி அடக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஒடுக்கப்பட்ட நெதர்லாந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது உள்நாட்டு கம்யூனிஸ்டுகள் மீது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர். அவர்களின் அலுவலகங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டன. உண்மை என்ற கட்சி பத்திரிகை தீக்கிரையானது. ஹங்கேரிய அகதிகளை ஏற்றி வந்த ரயில்களை அனுதாபம் கொண்ட மக்கள் திரள் கூடி நின்று வரவேற்றது. நெதர்லாந்து ராணி கூட தனது மாளிகையின் ஒரு பகுதியில் அகதிகளை தற்காலிகமாக தங்க வைத்தார். ஹங்கேரிய அகதிகள் எல்லோருக்கும் விரைவில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டது. பல இளைஞர்கள் நெதர்லாந்து பெண்களை மணந்து கொண்டு உள்ளூர் வாசிகளாகிவிட்டனர். இன்று ஹங்கேரிய சமூகம் உள்ளூர் மக்களுடன் இரண்டாக கலந்துவிட்டது. பிரான்சின் இன்றைய ஜனாதிபதி சார்கோசி ஒரு முன்னாள் ஹங்கேரிய அகதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த முன்னாள் அகதி இந்நாள் அகதிகளின் வருகையை கட்டுப்படுத்த சட்டம் கொண்டு வருவது வரலாற்றின் முரண்நகை. 1968ஆம் ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியாவில் கம்யூனிச எதிர்ப்பு கிளர்ச்சி வெடித்தது. அந்த வருடம் மிக பெரும் எண்ணிக்கையில் அகதிகள் மேற்கு ஐரோப்பாவை நோக்கி படையெடுத்தனர். அவர்களை விசேஷமாக கவனித்து காலப்போக்கில் தமது பிரஜைகளாக்கி இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. 1961ஆம் ஆண்டு பெர்லின் மதில் கட்டப்பட்ட போது அகதிகள் வரத் தொடங்கினார்கள். இது பற்றி விரிவாக பார்க்கப்பட வேண்டும்.
மேற்குலக சரித்திர ஆசிரியர்கள் இன்றும் பெரிதாக மதிக்கும் அகதிகள் இவர்கள். இரண்டாம் உலகப்போர் முடிந்து 10 வருடங்கள் கழித்த பின்பும் பெர்லின் மாநகரத்தில் சுதந்திரமான போக்குவரத்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்போதெல்லாம் சாதாரண மக்கள் மத்தியில் சோசலிசம் குறித்தோ முதலாளித்துவம் குறித்தோ பெரிதாக அக்கறை இருக்கவில்லை. யுத்தம் முடிவுட்டதால் இனி நிம்மதியாக வாழலாம் என்று மட்டுமே கருத்திருந்தனர். அமெரிக்கா பிரான்ஸ் துருப்புக்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேற்கு பெர்லின் பகுதியை தன்னிடம் ஒப்படைக்கும்படி சோசலிச கிழக்கு ஜெர்மனி கோரி வந்தது. அமெரிக்காவும் பிரிட்டனும் அந்த கோரிக்கையை அலட்சியமாக புறக்கணித்தன. அது போதாதென்று உளவாளிகளை கிழக்கு பெர்லினுள் அனுப்பி சீர்குலைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தன. இதனால் கிழக்கு ஜெர்மனி மேற்கு பெர்லினை சுற்றி மதில் கட்ட ஆரம்பித்தது. மதில் உருவாக ஆரம்பித்தவுடன் மேற்கின் பிரச்சார இயந்திரம் வேலை செய்ய ஆரம்பித்தது. மதிலுக்கு அப்பால் இருக்கும் மக்கள் வெளியேறும்படி தூண்டப்பட்டனர். அதனை படம் பிடித்து உலகத்துக்கு காட்டினார்கள். மேற்கு ஜெர்மனியால் தூண்டிவிடப்பட்ட மக்கள் பலர் மேற்கை தரிசிக்கும் சந்தர்ப்பத்தை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் வெளியேறினார்கள். மதில் கட்டி முடிக்கப்பட்ட பின்னரும் ஆங்காங்கே பலர் வெளியேறி கொண்டிருந்தனர். மதில் எல்லை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சிலரை சுட்டு கொன்றால் அதுவும் மேற்குலக நலன் சார்ந்த பிரச்சாரமாக மாறிப்போனது. 4. கம்யூனிச அகதிகள். மேற்குலகில் வாழும் அல்லது மேற்குலக சிந்தனை கொண்டவர்களுக்கு முன்னாள் கம்யூனிச நாடுகளில் இருந்த அகதிகளின் நிலைமை தெரியாது. இந்த நாடுகள் பெரும்பாலும் கம்யூனிச அரசியல் சார்ந்த அகதிகளையே ஏற்றிக்கொண்டு வன. சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் போரினால் பாதிக்கப்பட்ட உஸ்பெக்கி, தஜிக்கி ஆகிய அனைவருக்கும் தற்காலிக தங்குமிடம் வசதி செய்து கொடுத்தது. ஆப்கானிஸ்தான் சோசலிச நாடாக இருந்த காலத்தில் சோவியத் யூனியனில் உயர் கல்வி கற்கும் வாய்ப்பு தாராளமாக கிடைத்தது. மாணவர்கள் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டனர். இதனால் படித்த நடுத்தர வர்க்க இளைஞர்கள் பலர் சோவியத் யூனியனுக்கு கல்வி கற்க சென்று பின்னர் உள்நாட்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டனர். சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு இவர்களில் பலர் நெதர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரினர். சோவியத் யூனியனும் பிற சோசலிச நாடுகளும் அகதிகளை அங்கீகரிக்கும் ஐநா ஆணையில் கைச்சார்ந்திட்டிருந்தன. இருப்பினும் கிரீஸ், சிலி போன்ற குறிப்பிட்ட சில நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கே தஞ்சம் வழங்கப்பட்டது. கிரீஸ் அகதிகளின் வருகையுடன் கம்யூனிச நாடுகளின் அகதி அரசியல் ஆரம்பமாகியது. இரண்டாம் உலகப்போர் முடிவடைந்த நேரம் கிரீஸின் பெரும்பாலான பகுதிகளை கம்யூனிச போராளிகள் விடுவித்தனர். அப்போது பிரிட்டனும் சோவியத் யூனியனும் ஒரே அணியில் இருந்ததால் கிரீஸை விடுவிக்க பிரிட்டன் படைகள் சென்றன. இருப்பினும் சில வருடங்களுக்கு பின்னர் கிரேக்க கம்யூனிஸ்டுகளுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையில் போர் மூண்டது. பிரிட்டனை பகைத்து கொள்ள விரும்பாமல் ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் போராளிகளுக்கு உதவி வழங்க மறுத்துவிட்டார். கம்யூனிஸ்டுகளால் நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. போராட்டத்தை கைவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பிரிட்டிஷ் மற்றும் தேசியவாதிகளின் படையினரால் பழிவாங்கப்படலாம் என்ற அச்சம் காரணமாக நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை. கம்யூனிஸ்ட் தலைவர்கள், போராளிகள், அவர்களது குடும்பங்கள் அனைவரும் சுற்றியிருந்த சோசலிச நாடுகளில் அடைக்கலம் கோரினர். செக்கோஸ்லோவோக்கியா போன்ற நாடுகளில் இப்போது கணிசமான அளவு முன்னாள் கிரேக்க அகதிகள் வாழ்ந்து வருகின்றனர். அந்த நாடுகளில் சொந்த மக்களை விட அங்கீகரிக்கப்பட்ட அகதிகள் இன்று சோசலிசத்துக்கு விசுவாசமாக இருப்பதை காணலாம். மேற்குலகிலும் இதே போன்ற நிலைமை உள்ளது. அகதிகளாக குடியேறியவர்கள் மேற்கத்திய நாகரிகத்தை அளவுக்கு அதிகமாக பின்பற்றுவதை காண முடியும். மூன்றாம் உலக வறிய நாடான கியூபாவும் பன்னாட்டு அகதிகளை ஏற்றுக்கொண்டுள்ளது. சிலியிலிருந்து வந்த தென் அமெரிக்கர்களுக்கும் அல்ஜீரியா, அங்கோலா, நமீபியா போன்ற பல ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த அகதிகளுக்கும் கியூபா அடைக்கலம் வழங்கியது. ஒரு முறை கியூப கப்பல்கள் அல்ஜீரிய தேசிய விடுதலை போராளிகளுக்கு ஆயுதங்களை வழங்கிவிட்டு அங்கிருந்து போரினால் பாதிக்கப்பட்ட திக்கற்ற குழந்தைகளை ஏற்றி வந்தன. ஒரு காலத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த கருப்பின மாவோயிச இயக்கமான பிளாக் பேந்தர் உறுப்பினர்களுக்கு கியூபா அரசியல் தஞ்சம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் அனைவரும் வீடு, வேலைவாய்ப்பு, கல்வி போன்ற அடிப்படை வசதிகளை வழங்கி முழுமையான கியூப பிரஜைகளாக அங்கீகரிக்கப்பட்டனர். அகதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் சில நேரம் கியூப மக்களையே பொறாமைப்பட கொள்ள வைத்தது. 5. ஜெர்மனியின் அரசியல். நவீன அரசியல் தஞ்சம் கோரும் கொள்கையை நிறுவனமயப்படுத்தியது மேற்கு ஜெர்மனிதான். அதாவது ஜெர்மன் சமஷ்டி குடியரசு. தஞ்சம் கோருவோரின் விண்ணப்பத்தை பரிசீலித்தல், அவர்களுக்கு வசிப்பதற்கு வீடுகளை பார்த்து கொடுத்தல், வேலை தேடி கொடுத்தல் அனைத்தையும் ஒழுங்குமுறைப்படி செய்ய ஆரம்பித்தது. மேற்கு ஜெர்மனி எல்லையில் பல சோசலிச நாடுகள் இருந்தன. கிழக்கே இருந்து தரைமார்க்கமாக தப்பி வரும் அகதிகள் முதலில் ஜெர்மனிக்கு வர வேண்டும்.
மேலும் ஜெர்மன் மொழியில் பேசும் மக்கள் ருமேனியா, ரஷ்யா போன்ற நாடுகளிலும் பரந்து வாழ்ந்து வந்தனர். என்றோ ஒரு நாளைக்கு அவர்கள் தாயகம் திரும்புவார்கள் என்று நம்பினார்கள். ஜெர்மன் அகதி அரசியல் என்பது ஹிட்லர் ஆட்சியின் நீட்சியாகவே அமைந்திருந்தது. மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்மனி மட்டுமே இன ரீதியாக அகதிகளை ஏற்றுக்கொள்ள விரும்பியது. அந்த நிலைப்பாடு இன்று வரை தொடர்கிறது. 1991ஆம் ஆண்டுக்கு பின்னர் கம்யூனிசம் மறைந்த பிறகு ரஷ்யா உட்பட அனைத்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்து பெருமளவு ஜெர்மன் இன அகதிகள் ஒன்றிணைந்த ஜெர்மனிக்குள் தஞ்சம் கோரினார்கள். பெரும்பாலானோர் பொருளாதார பிரச்சனைகளால் இடம்பெயர்ந்தவர்கள். பலருக்கு ஜெர்மன் மொழியில் ஒரு வார்த்தை கூட தெரிந்திருக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் ஜெர்மன் இனத்தவர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர். 1991ஆம் ஆண்டு வரை ஜெர்மனி உட்பட மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சோசலிச நாடுகளில் இருந்து வரும் அனைத்து அகதிகளையும் ஏற்றுக்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தன. அதுவரை எந்த ஒரு அகதியும் திருப்பி அனுப்பப்படவில்லை. 1991ஆம் ஆண்டுக்கு பின்னர் நிலைமை தலைகீழாக மாறியது. பொருளாதார காரணங்களுக்காக வருகிறார்கள் என்று கூறி அகதிகளை திருப்பி அனுப்ப ஆரம்பித்தார்கள். 6. மூன்றாம் உலக அகதிகள். ஐரோப்பிய நாடுகள் செழிப்பாக இருந்த போதிலும், நிறைய பொருள் வளங்களை கொண்டிருந்த போதிலும் மிக குறைவான அகதிகளையே ஏற்றுக்கொண்டுள்ளது. விசா வாங்குவதில் உள்ள சிரமங்கள், எல்லை கட்டுப்பாடுகள், அப்படியே அனுமதி கிடைத்தாலும் பெருந்தொகை பயணத்துக்காக செலவிட வேண்டிய அவசியம் என பல தடைகள் இருப்பதால் குறைவான அகதிகளே மேற்கத்திய நாடுகளை வந்தடைகிறார்கள். மாறாக மூன்றாம் உலக வறிய நாடுகள் பெருமளவு அகதிகளை மனிதாபிமான காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளன. ஈரான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் லட்சக்கணக்கான ஆப்கான் அகதிகள் தஞ்சம் புகுந்துள்ளனர். பாலஸ்தீன அகதிகள் 50 வருடங்களாக லெபனானில் முகாம்களில் வசித்து வருகின்றனர். கென்யா லட்சக்கணக்கான சோமாலிய அகதிகளை பராமரித்து வருகிறது. இவை ஒரு சில உதாரணங்கள் மட்டுமே. தனது நாட்டு மக்களையே கவனிக்க முடியாத வறிய நாடுகளுக்கு அயல் நாட்டு அகதிகளின் வருகை பெரும் சுமையை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. ஐநா சபையும் தன்னார்வல தொண்டு நிறுவனங்களும் இந்த அகதிகள் பராமரிக்க உதவி செய்கின்றன. ஆனால் அந்த உதவி கூட பணக்கார நாடுகளின் சுயநல நோக்கத்துக்காக வழங்கப்படுகிறது. அகதிகளை பராமரிக்கும் சர்வதேச நிறுவனங்களுக்கு தேவையான நிதியை பணக்கார நாடுகள் வழங்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் அப்படி உதவி செய்யாவிட்டால் அந்த அகதிகள் எல்லாம் தமது நாட்டுக்குள் வந்துவிடுவார்களோ என்று அவை அஞ்சுகின்றன. ஐக்கிய நாடுகள் அகதிகளின் ஹை கமிஷனர் அலுவலகத்தில் UNHCR தலைவராக பணியாற்றிய லூபர்ஸ் என்பவரின் அரசியல் பின்னணியை சுருக்கமாக பார்ப்போம். சர்வதேச அகதி அரசியலை யார் தீர்மானிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 1984ஆம் ஆண்டுக்கு முன்னால் ஒருபோதும் இல்லாதவாறு பெருமளவு ஈழத்தமிழ் அகதிகள் நெதர்லாந்து நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அப்போதெல்லாம் நெதர்லாந்தில் அகதி முகாம்கள் இருக்கவில்லை. அதே நேரம் அரசு தமிழர்களை அகதிகளாக கருதவில்லை. இதனால் அவர்களை திருப்பி அனுப்பும் நோக்கோடு தற்காலிகமாக தேவாலயங்களில் தங்க வைக்கப்பட்டனர். அப்போது நெதர்லாந்து பிரதமராக பதவி வகித்த லூபெக்ஸ் ஈழத்தமிழ் அகதிகளை எப்படியும் திருப்பி அனுப்பியே தீருவேன் என கங்கணம் கட்டி கொண்டு நின்றார். அவரது கொள்கை இனப்பாகுபாடு கொண்டிருந்ததாக சில தொண்டு நிறுவனங்கள் குற்றம் சாட்டின. அதற்கு காரணம் உலகம் முழுவதிலும் இருந்து அகதிகள் வந்திருந்தாலும் லூபெஸ் அரசு ஈழ தமிழர்களை மட்டுமே திருப்பி அனுப்பும் முயற்சியில் இறங்கியது. அன்று தனது நாட்டில் உள்ள அகதிகள் வருவதை தடுத்த அதே லூபெஸ்க்கு பிற்காலத்தில் UNHCR தலைவர் பதவி வழங்கப்பட்டது. ஆழ்ந்து கவனித்தால் இதில் எந்த முரண்பாடும் இல்லை. மேற்குலக நாடுகளுக்கு மூன்றாம் உலக அகதிகள் செல்வதை தடுக்க வேண்டுமானால் அவர்களுக்கு அந்த நாடுகளிலோ அல்லது அயல் நாடுகளிலோ தற்காலிக தங்குமிடம் வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே வருமுன் காக்கும் பணியை UNHCR செவ்வனவே நிறைவேற்றி வருகின்றது. 7. காலனி அகதிகள். இலங்கை தமிழ் அகதிகளுக்கோ மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து வரும் அகதிகளுக்கோ மேற்குறிப்பிட்ட அகதி அரசியல் வரலாறு பற்றி எதுவும் தெரியாது. அவர்களை பொறுத்தவரை மேற்கு ஐரோப்பா மற்றும் கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் யாவும் பணக்கார நாடுகள். அங்கே மக்கள் அனைத்து வசதிகளுடனும் வாழ்கிறார்கள். போதும் போதும் என்ற அளவுக்கு தேனும் பாலும் வீதியில் ஓடி வடிகிறது. நான் ஒருமுறை இந்தியா சென்றிருந்த போது நெதர்லாந்தில் உறவினர்களை கொண்ட ஒருவர் கேட்டார், அந்த நாட்டில் மாடுகள் போவதற்கு என்று தனியாக பாதை போட்டிருக்கிறார்களாமே, வெளிநாடுகளில் வாழும் பலர்
தமது தாயக உறவுகளுக்கு தவறான தகவல்களை வழங்கி வருகின்றனர். இங்கிலாந்தில் சாதாரண துப்புரவு பணியாளர்கள் கூட கோட் சூட் அணிந்து செல்வார் என்பது போல கற்பனை செய்து கொள்வார்கள். இந்த புனைக்கதைகள் பின்னர் பிற ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளை குறிவைத்து பரவியது. மேற்கு ஐரோப்பாவில் வாழும் அனைவருமே சொந்தமாக வீடு, கார் வைத்திருப்பார்கள் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். இந்தியாவில் சந்தித்த குடும்பத் தலைவி ஒருவர் சொன்னார், நானும் நெதர்லாந்தில் வசித்தால் மாதம் ஒரு தங்க நகை வாங்குவேன். பலருக்கு இந்த ஆடம்பரத்துக்கு அப்பால் வேறெதுவும் தெரியாது. அவர்களது மட்டுப்படுத்தப்பட்ட அறிவை அன்றைய சோசியலிச நாடுகளில் இருந்து சென்ற அகதிகளின் அறிவுடன் ஒப்பிடலாம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், சோசியலிச கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் பெரும் பணச்செலவில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. மூன்றாம் உலக நாடுகளில் அப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் தேவைப்படவில்லை. அநேகமாக அனைத்து நாடுகளும் ஏதோ ஒரு ஐரோப்பிய வல்லரசின் காலனியாக இருந்தவைதாம் என்பதால் ஐரோப்பிய எஜமானர்கள் அறிமுகப்படுத்திய கல்வி முறை அந்த பணியை செவ்வனவே செய்திருந்தது. ஒரு காலத்தில் இலங்கைக்கு வெளிநாடு என்றால் அது இங்கிலாந்து தான். லண்டனில் படித்தவர்கள் அல்லது ஆங்கிலம் பேசுபவர்கள் என்றால் அவர்கள் மீதான மதிப்பு பன்மடங்கு உயரும். வெளிநாடுகள் அனைத்திலும் ஆங்கில மொழியிலேயே பேசப்படுவதாக பலர் அப்பாவித்தனமாக நம்பினார்கள். பாமரர்கள் மட்டுமல்ல, படித்தவர்களும் கூட அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் கொண்டிருந்தனர். இலங்கையில் செயலாளராக பணியாற்றும் பெண் ஒருவருக்கு நெதர்லாந்தில் உள்ள எமது நிறுவனத்தின் வருடாந்திர கூட்டம் டச்சு மொழியில் நடத்தப்பெற்றது என்ற செய்தியை நம்ப முடியவில்லை. மற்றொரு சமயம் ரஷ்யா பற்றி பேச்சு வந்தபோது, ரஷ்யர்கள் யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது, அங்கே ரஷ்ய மொழி தெரியாவிட்டால் சைகை காட்டித்தான் புரிய வைக்க வேண்டும் என்று நான் சொன்னபோது அவரால் அந்த உண்மையை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. காலனிய வரலாற்று தொடர்பு காரணமாக பிரிட்டிஷ் அரசு தனது சொந்த மக்களுக்கு அடுத்ததாக தம் மீது நன்மதிப்பு வைத்திருப்பதாக பல தமிழர்கள் நம்பினார்கள். இங்கிலாந்து சென்றால் சொந்த பிள்ளை போல உபசரிப்பார்கள் என்று நினைத்தார்கள். உலகில் தாங்கள் மட்டுமே இனப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள், அதனால் தமக்கு விசேஷ கவனிப்பு இருக்கும் என்ற நினைப்பில் விமானமேறியவர்கள் பலர். நான் பின்னர் பிற நாட்டினருடன் உரையாடிய போது அவர்களுக்கும் அதே சிந்தனை இருந்ததை அவதானித்தேன். ஈராக்கைச் சேர்ந்த அகதி ஒருவர் தான் எந்த ஒரு மேற்கு ஐரோப்பிய நாட்டுக்கு சென்றாலும் அங்கே ஈராக்கியர்கள் மட்டுமே அகதிகளாக தஞ்சம் கோரி இருப்பார்கள் என்று நினைத்ததாக தெரிவித்தார். தனது தோல் நிறம் வெள்ளையாக இருப்பதால் ஐரோப்பியர்கள் சகோதர பாசத்துடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் கனவு கண்டிருந்தார். குறிப்பாக இங்கிலாந்து சென்றால் தம்மை சொந்த பிள்ளை போல வரவேற்பார்கள் என்று நம்பியிருந்தார். ஆனால் இங்கு வந்து சேர்ந்த பின்னர்தான் உலகின் பல பாகங்களில் இருந்து அகதிகள் வந்து சேர்வதை புரிந்து கொண்டதாக கூறினார். தனது கருப்பு தலைமுடி காரணமாக பாகுபாடு காட்டும் யதார்த்தத்தை ஐரோப்பாவில் தரிசிக்க நேர்ந்த அவலத்தையும் சொன்னார். அகதிகளாக வரும் ஈழத்தமிழர்களில் பலர் தாமே உண்மையான அகதிகள் என்றும் மற்றவர்கள் அனைவரும் வேறு காரணங்களுக்காக வருவதாகவும் கருதி கொள்கின்றனர். வெள்ளைக்காரர்கள் சூதுவாதற்ற வெள்ளை மனசுக்காரர்கள் என்று கருதி வந்தார்கள். இது போன்ற மனப்பான்மைக்கு ஆங்கிலேய காலனி ஆட்சி ஒரு காரணம். காலனிய காலத்தில் ஆங்கிலேயர்கள் நேரடியாக ஆட்சி செய்யவில்லை. உள்ளூர் சமூகத்தில் இருந்து ஒரு மத்திய வர்க்கத்தை உருவாக்கி அதை கொண்டு முழு இலங்கையையும் நிர்வகித்து வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் இதற்கென யாழ்ப்பாண தமிழர்களை, அதிலும் உயர் சாதி வெள்ளாளர்களை விசேஷமாக தெரிவு செய்தனர். சிறுபான்மை மொழி பேசும் நிலவுடைமை சமுதாயம் ஆங்கிலேயரின் கடைக்கண்கள் பார்வைக்கு உட்பட்டதில் வியப்பில்லை. பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு இலங்கையர்கள் பலியானார்கள். காலனி ஆட்சிக்கு சேவை செய்ததின் பரிகாரமாக சைவ வெள்ளாளர்கள் தமது பிரதேசத்தில் மத அனுஷ்டாங்கங்களை, சாதிய பாகுபாட்டையும் நிலப்பிரபுத்துவத்தையும் தக்க வைத்து கொண்டனர்கள். ஆங்கிலேயர்களின் தலையீடு இருக்கவில்லை. இதனால் காலனிய அடக்குமுறை கண்டும் கேட்டும் இராத சமூகம் ஒன்று ஆங்கிலேய பிரபுக்கள் மீது, மேற்குலக கணவான்கள் மீதும் பெரும் மதிப்பு வைத்திருந்தது. கண்மூடித்தனமான இந்த மதிப்பு அவர்கள் பார்வையை மறைத்தது. வெள்ளையர்களின் கவடத்தனத்தை அவர்களால் இனம் காண முடியவில்லை. ஐரோப்பியர் குறித்த இந்த தப்பெண்ணம் இறுதியில் ஈழத்தமிழரின் தேசிய அரசியல் தோல்விக்கும் காரணமாக அமைந்தது.